அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? கேட்குறீங்களா? நாங்கள் என்ன இடையூறு இருந்தாலும் உங்களுக்கு இறைவார்த்தை பகிர வேண்டும், ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இறைவார்த்தை கொடுக்குறோம். அந்த இறைவார்த்தை நீங்கள் பார்க்கும்போது அது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? பலன் அளிக்கிறது இறைவார்த்தை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கையை நீங்கள் பெரிதாக்க வேண்டுமல்லவா, இல்லையா? இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தை 15 19 முடிய. போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செய்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனியை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனியை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனியை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். நாம் நல்ல மரமா கெட்ட மரமா? நாம் தான் யோசிக்கணும், இல்லையா? நல்ல கனி கொடுக்குறோமா கெட்ட கனி கொடுக்குறோமா? ஏனென்றால் நம் வாய் நின்று வருகின்ற வார்த்தைகள் அனைத்துமே நன்மையாக இருக்கும் என்றால் நாம் இறைவனை சார்ந்து இருக்கிறோம், எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு பின்பற்றுகிறோம் என்றால் நாம் யாரையும் புண்படுத்த மாட்டோம். காயப்படுத்த மாட்டோம் நம்ம யாரையுமே. நன்மை தீமை என்ன என அறிந்து பேசுவோம். அது தவறாக இருந்தால் உடனே நாம் மன்னிப்பு கேட்போம், இல்லையா? ஆனால் பிறர் நம்மளை காயப்படுத்தினாலும் அந்த காயத்திலிருந்து வெளியே வரும்படி இறைவனிடம் மன்றாடுவோம் நாம் எந்நிலையிலும். அப்போ நல்ல மரம் நல்ல கனியை தானே கொடுக்கணும், கெட்ட கனி கொடுக்கக்கூடாதுல்ல. நாம் பிறர் முன்பு நன்மையாக நல்லவர்களாக நடிக்கணும் என்றால் அது ரொம்ப காலம் நடிக்க முடியாது. நமக்கு உள்ளத்தில் உள்ளது அனைத்துமே வெளியே வந்து விடுமே. நாம் நல்லவர்களாக இருந்தால் நம் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது வெளிப்படும். போலி இறைவாக்கினர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். இறை வார்த்தையை கொண்டே நம்மளை வீழ்த்துறவர்களும் இருக்கிறார்கள், இல்லையா? எப்பொழுதும் நம்மிடம் பணம் பறிப்பவர்களாக இருப்பவர்களும் போலி இறைவாக்கினர்கள் தானே. நம்ம என்ன தவறு செய்தாலும் நம்மை சுட்டி காட்ட வேண்டும். அந்த சுட்டி காட்டாமல் பரவாயில்லையே, இதுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டு. எத்தனை பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு? எத்தனை காரியங்களுக்கு மன்னிப்பு உண்டு? கொள்ளையடிக்கிறதுக்கும் மன்னிப்பு உண்டா? மொத்தமாக சேர்த்து வச்சு அடி வாங்குவோமே, எப்படி அடி வாங்குவோம்? நொறுக்கப்பட்டு விடுவோம். அதனால் நமக்கு எப்போவுமே நம்மளை சுட்டி காட்டி இறைவன் நீ இது தவறு செய்கிறாய் என்று நம்மளை சுட்டி காட்டுகிறார் அல்லவா, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன குற்றமாக இருந்தாலும், நாம் என்ன பாவங்கள் செஞ்சாலும் நம்மளை யாருமே சுட்டி காட்டக்கூடாது. அது நமக்கு பிடிக்காதே, அப்படி தானே, இல்லையா? குற்றங்கள் புரிந்தால் அதை சுட்டி காட்டும் போது அதிலிருந்து வெளியே வருவது தான் நன்மை. இல்லை என்றால் தண்டனை, பெரிய தண்டனை. அந்த தண்டனையை அனுபவிக்கும் போது பாருங்கள் படுற பாடு. அனுபவிக்கிறவங்க மட்டுமா, எல்லாரும் சேர்ந்துல வாதப்படுறோம், இல்லையா? அப்போது நம் பாவம் செய்யும்போது அந்த சிந்தனை வருவதில்லை நமக்கு. இதற்குரிய தண்டனை நமக்கு கைமேல் உண்டு என்று நினைப்பதில்லை நாம். அப்படி நினைத்திருந்தால் நாங்கள் குற்றங்கள் புரிவோமா? புரிய மாட்டோமே, இல்லையா? அப்போ நாம் எதை செய்தாலும் என்ன செய்கிறோம் என்று யோசித்து செய்ய வேண்டும். எதை பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதை யோசித்து செய்ய வேண்டும். அதேபோல் எல்லா பக்கமும் ஓடுறோம், நாம் ஜப்பம் 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 ஓடுறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் உள்ளறைக்குள் நீ சென்று கதவை அடைத்து நீ ஜெபி, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். உனக்கு முடியாத பட்சத்தில் யாரையாவது கொண்டு அதுக்கு விளக்கம் கொடுப்பார். ஒன்றை தூயாவி இருக்காருல்ல, இல்லையா? இருக்காருல்ல. ஞானஸ்தானம் பெற்றவங்க தானே, நற்கரணை பெற்றவங்க தானே, எத்தனை அருள்சாதனங்கள் நீங்கள் பெற்றிருக்கீங்க. உங்கள்கிட்டையும் தூயாவி இருக்காருல்ல. அந்த தூயாவிக்கு நெருப்பு மூட்டுங்க. நீங்கள் அப்படியே இருந்துட்டு ஒவ்வொருத்திட்டையாக போகும்போது நம்ம என்ன நிலைக்கு ஆளாகிறோம்? குறிகேற்பவர்களாக ஆளாகிறோம். நாம் உள்ளறையிலிருந்து ஜெபிக்கும்போது, அவரோடு உறவாடும் போது நமக்கு என்ன இக்கட்டு இடைஞ்சல் அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று யாரையாவது நமக்கு உகந்த ஆட்களை அவர் காமித்து தருவார் நமக்கு. அதுவே நமக்கு பெரிய பலம், இல்லையா? அந்த பலத்தை பெறுவதற்கான நம்ம இறைவனிடம் மன்றாட வேண்டும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கனி கொடுக்கும் மரங்களாக நாம் மாற வேண்டும். நம்மை கொண்டே பிறர் இவர்கள் இறைவனுடைய மக்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும்.
அந்த அறிந்து கொள்வதெல்லாம் நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியர் இருக்கிறது. அந்த ஆசிரியை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவார்த்தையின் மூலம் எங்களை தெளிவுபடுத்துகிற ஆண்டவரே, நாங்கள் கண்டுகொள்வது நன்மையானதை மட்டுமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் அல்ல என்பதை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிற ஆண்டவரே. யாரை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீரோ அவர்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து எங்களை நாங்கள் உம்மிடம் ஒப்படைத்து உம்மிடமிருந்து பதில் கிடைக்கும் வரை நாங்கள் காத்திருந்து அதற்காக நாங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பு ஒரு நாள் எங்களுக்கு வீண் இல்லை என்று நீர் எங்களை தெளிவுபடுத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. வாக்களித்ததை செய்தவர் நீர் ஆண்டவரே, செய்ய போகிறவர் நீர் ஆண்டவரே. காலந்தாழ்த்தும் போது நாங்கள் பலகீனத்தில் விழுந்து விடுகிறோம். இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பில் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையை வெறுமையாக்காமல் எங்களை நிறைவுபடுத்துகிறீரே, அதற்கு கோடான கோடி நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.